வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வத்த குழம்புக்கு தேவையான இது ஒரு பவுட்ரு அடிச்சுக்கலாம். இப்போ மல்லி ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு 3/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு. இது வந்து திக்குக்காண்டி தான் அந்த பச்சரிசி, அதனால் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு சீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு, இது கடுகு மட்டும் தனியாக இல்லை, உளுந்தோடு கலந்துருக்கு, அதனால் கடுகும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, இப்போ காஞ்ச மிளகாய் வந்து மிளகாத்தூள் போடுவோம், இருந்தாலும் காஞ்ச மிளகாய் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுத்துட்டு போடுறது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதை இப்போ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், புளி ஒரு லெமன் சைஸு எல்லாம் இது பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை வறுத்துக்குவோம். இதை வறுத்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு முளைக்கீரை கடைஞ்சிருவோம். இது வந்து ஆயில் கண்டென்ட்டெல்லாம் ஆயிலெல்லாம் நம்ம ஊற்றவே மாட்டோம். அதனால் வந்து இது ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இது. அதனால் நான் இதுக்கு பார்த்தேன், வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ரொம்ப பிஞ்சு. இது தூர ஒடிச்சிட்டு நல்லா அலசிடணும், மண் நிறையா இருக்கும். அதனால் 2-3 அலசு அலசிட்டு குக்கரில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 4 காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் நான் போடுறேன். போட்டுட்டு ஒரு 10, 15, 12 பல் பூண்டு போட்டிருக்கேன். சின்ன பூண்டு தான் அது. போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு சீரகத்துக்கு நல்ல கையால் நல்லா ஒரு க்ரஷ் கொடுத்துட்டு போடலாம். நல்லா கசக்கிறணும், நல்லா உள்ளங்கையில் வச்சு, அப்போ தான் அதோட இது நல்லா இறங்கும். இப்போ போட்டுட்டு கொஞ்சோண்டு அது முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். நம்ம என்ன ஊர்லன்னா நம்ம இதில் வச்சு கடையுவோம், மண் சட்டியில் வச்சு. நான் இங்கே குக்கரில் வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு இது பண்ணுவேன். இந்த மணத்தக்காளி வத்தலை வந்து வறுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நான் கடுகு இதெல்லாம் போடலை, இதை நம்ம போட்டு பவுட்ரு பண்ணுறோம்ல, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த பூண்டு போட்டுக்கலாம், நல்ல ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா இதை நல்லா செவக்க வதக்கிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட வறுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்கும், அது போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி போட்டுடலாம். இப்போ வந்து கல்லுப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும், அதனால் கல்லுப்பு போடுறேன். அது நல்லா வதங்கி நல்லா இது பண்ணட்டும். நல்லா இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மிளகாத்தூளும் 2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுட்டேன். நான் காட்டலை, போட்டுட்டேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பவுட்ரு, அதை எடுத்து அதையும் போட்டு கிண்டிட்டு, இப்போ இந்த லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா வத்த குழம்புனா நல்லா வற்றணும்ல, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்த குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நல்லா பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. நம்ம கடைசியில் லாஸ்ட்டாக வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நல்ல ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா அப்படியே கெட்டே போகாது, அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். சுவையான வத்த குழம்பு ரெடி, மணத்தக்காளி வத்த குழம்பு. எப்போனா அந்த சனிக்கிழமை வந்து புரட்டாசி இல்லை, அதனால் நம்ம சனிக்கிழமை மட்டும் நான்வெஜ் இல்லாமல் இருப்போம். மற்ற நாள் இருப்போமா என்னன்னு தெரியலை. இப்போ வந்து இந்த முளைக்கீரை இருக்குல்ல, அதை வந்து நம்ம 3 விசில் வச்சுருக்கோமா, கல்லுப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு கூட நம்ம கடையலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நான் மண் சட்டியில் நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். சுவையான வத்த குழம்பு முளைக்கீரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.